தற்போது டெல்லி சென்றிருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது இந்த விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விஜயிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பு இருக்கின்றன? இந்த விசாரணை என்பது எவ்வளவு நேரம் நீடிக்க வாய்ப்பு இருக்கு? விவரங்கள் தொடங்கவில்லை. இப்பதான் விஜய் சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ள வந்திருக்கிறாரு. அவர் ரேஞ்ச் ரோவர் பிளாக் கலர் கார்ல தற்போது சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ள சென்றிருக்கிறார். இன்னும் ஒரு 10-15 நிமிடத்துல விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அதற்கு சுனில் குமார் என்ற சிபிஐ அதிகாரி தலைமையில் குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த டிசம்பர் 29, 30, 31 அன்று தாவேகா கட்சியை சார்ந்த புசி ஆனந்த், அதே போன்று ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் உள்ளிட்ட 5 பேரிடம் போலீசார் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். அந்த சிபிஐ அதிகாரிகள் குழுதான் விஜயிடமும் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் தற்போது தயாராக இருக்கிறார்கள். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று காலை டெல்லிக்கு புறப்பட்ட விஜய் சற்று முன்பு தலைநகர் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து வாகனம் கார் மூலமாக சிபிஐ அலுவலகத்திற்கு புறப்பட்டார். சற்று முன்பு தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற லோதி ரோடு சாலையில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு விஜய் வந்த கார் வந்திருக்கிறது. அவருக்கு முன்பும் பின்னாலேயும் போலீசார் பாதுகாப்பாக வந்தார்கள். அவருடைய கார் மட்டும் சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ளே சென்றது. வழக்கமாக சிபிஐ அலுவலகத்திற்கு ஒருவர் அழைக்கப்பட்டால் சிபிஐ அலுவலகத்திற்கு வெளியே கார் நிறுத்தப்படும். அங்கிருந்து அந்த ரிசப்ஷன் வழியாக கையெழுத்திட்டு பின்னர் தான் அங்கிருந்து அந்த விசிட்டர்ஸ் கார்டு வாங்கினதுக்கு பிறகுதான் சிபிஐ அலுவலகத்திற்கு உள் அனுப்புவது அனுமதி வழங்குவது வழக்கமான ஒன்று. ஆனால் விஜயினுடைய கார் வழக்கத்திற்கு மாறாக சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம், இங்கு தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் வருவார்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று கருதிய டெல்லி போலீசார் தான் இது போன்ற ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். விஜயினுடைய கார் தற்போது சிபிஐ அலுவலகத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறது. இன்னும் 10-15 நிமிடங்களில் சிபிஐ அதிகாரிகள் விஜயிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். விசாரணையை பொறுத்தவரையில் ஏற்கனவே தாவேகா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை நடத்தியது. அதே போன்று கரூர் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் வைத்து விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். விஜயை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் அவர் மேல் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படாத ஒரு பட்சத்தில் அவரை விட்னஸ், அதாவது சாட்சியத்திற்காகத்தான் விஜயை சிபிஐ அதிகாரிகள் சம்மன் செய்து அழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அன்றைய தினம் நடந்த விஷயங்கள் என்ன என்பது குறித்து விரிவாக விஜயிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். குறிப்பாக கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த சம்பவம் முழுமையாக விஜயிடம் கேட்டு அறிவதுதான் சிபிஐ அதிகாரிகளுடைய திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக அன்றைய தினம் 27ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்திற்கு எவ்வளவு பேர் அனுமதிக்கப்பட்டு போலீசார் அனுமதி வழங்கியிருந்தார்கள், அனுமதி அளிக்கப்பட்டதற்கும் அதிகமாக எவ்வளவு பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள், நீங்கள் எத்தனை மணிக்கு அந்த பொதுக்கூட்டம் நடைபெறுவதாக இடத்திற்கு செல்ல முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது, எத்தனை மணிக்கு நீங்கள் அந்த கூட்டத்திற்கு சென்றீர்கள், போலீசார் பாதுகாப்பு எவ்வாறு அளிக்கப்பட்டிருந்தது, அங்கு வந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டிருந்ததா, எந்த நேரத்தில் போலீசார் தடியடி நடத்தினார்கள், அந்த தடியடி நடத்திய போது நீங்கள் அந்த பொதுக்கூட்ட மேடையில் இருந்தீர்களா, இது மட்டுமல்லாமல் ஒரு குழந்தை என்பது அங்கு மிஸ் ஆகியிருக்கிறது, அந்த சம்பவம் தொடர்பாக உங்களுக்கு தெரிய வந்ததா, நீங்கள் இருக்கும்போதுதான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பலியாகியிருக்கிறார்கள், அந்த சம்பவம் நடந்த போது நீங்கள் ஏன் அங்கு நிற்காமல் எந்த காரணத்திற்காக அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டீர்கள், இது போன்ற பல்வேறு கேள்விகளை விஜயிடம் கேட்க இருக்கிறார்கள். விஜயை பொறுத்தவரையில் அவருடைய
ஏற்கனவே அவருடைய கட்சியை சார்ந்த ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 5 பேர் கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் அவர்களுக்கு சாதகமாகத்தான் விஜய் சாட்சியம் அளிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் கரூர் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட அந்த போலீஸ் அதிகாரிகளை பொறுத்தவரையில் முழுக்க விஜய் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு முழுமையான காரணமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் போலீசாரை பொறுத்தவரையில் சுமார் 15,000 to 20,000 உள்ளே மட்டும்தான் அந்த பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கும் மேலாக அந்த அனுமதிக்கப்பட்டதற்கும் அதிகமாக அந்த பகுதியில் மக்கள் கூடியிருந்தார்கள். இதன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் விஜய் குறிப்பிட்ட நேரத்தில் வராமல் 4-5 மணி நேரம் காலதாமதமாக அவர் வந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் காலை 7 மணியிலிருந்தே அந்த பகுதியில் ஏராளமானவர்கள் வந்து குவிய தொடங்கி இருக்கிறார்கள். 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை மட்டுமே அந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அந்த பகுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 12 மணியிலிருந்து அந்த பகுதியில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்று கட்சியை சார்ந்த முன்னணி நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருந்ததன் காரணமாகத்தான் காலையில் இருந்தே அந்த பகுதியில் ஏராளமானவர்கள் வந்து குவிய தொடங்கினார்கள். அந்த ஏராளமானவர்கள் வந்த ஏராளமானவர்களுக்கு அடிப்படை வசதிகள் என்பது செய்து கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக குடித்தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி, உணவு உள்ளிட்ட வசதிகள் என்பது செய்து கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக அந்த பகுதிக்கு அங்கு வந்திருந்தவர்கள் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டிருக்கிறது. ஏராளமானவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். விஜய் காலதாமதமாக வந்ததன் காரணமாக பல மணி நேரம் காத்திருந்த மக்கள் ஏராளமானவர்கள் மயங்கி விழும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது நேரடியாகவே வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ ஆதாரங்களையும் போலீசார் சிபிஐ அதிகாரிகளிடம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் விஜய் காலதாமதமாக வரும்போது போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் அந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அதையும் மீறி விஜய் அந்த பொதுக்கூட்ட இடத்திற்கு சென்றிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருந்த மக்கள் எந்த வகையில் அடிக்கப்பட்டார்கள் என்பது பற்றி முழு விவரங்களை வந்து அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோக்களையும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் தேவையில்லாமல் அந்த பகுதியில் லத்திச்சார்ஜ் செய்யவில்லை என்று மாவட்ட நிர்வாகம் சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறது. எனவே முழுக்க அன்றைய தினம் 41 பேரை பலியாவதற்கு காரணமாக இருந்த அந்த சம்பவம் தொடர்பான அனைத்து உண்மை அம்சங்களையும் நிலவரங்களையும் போலீசார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிபிஐயிடம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் தாவேக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளான குஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் முழுக்க போலீசாரினுடைய பாதுகாப்பு இன்மையும் போலீசாருடைய அஜாக்கிரதையும் திமுக மற்றும் தமிழக அரசும் தான் முழுமையாக காரணம் என்று குற்றம் சாட்டி தங்களது கருத்துக்களை வந்து சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இரு தரப்பினருடைய கருத்துக்களை கேட்டதுக்கு பிறகுதான் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி விஜய்க்கு சம்மன் அனுப்புவது என்று சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்து அவருக்கு சம்மன் அனுப்பி இன்றைய தினம் வர வைத்திருக்கிறார்கள்.